எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. கடந்த இரவெல்லாம் நன்றாய் உறங்கியிருக்கின்ற கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பல போராட்டங்களை யோசித்து ஒருவேளை தூக்கத்தை இழந்து நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையினால் உங்களை பலப்படுத்தி சமாதானத்தினால் நிரப்புவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது யாத்திராகமம் 14வது அதிகாரம் 29வது வசனம். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு வந்த பொழுது இந்த செங்கடலை கடக்கும் பொழுது அவர்கள் வலது பக்கமும் இடது பக்கமும் ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றதாம். ஜலம் என்று சொன்னால் போராட்டத்தை குறிக்கிறது, பிரச்சனையை குறிக்கிறது, நெருக்கத்தை குறிக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டத்தை நீங்கள் பெரிதாய் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஐயா, எனக்கு எல்லாமே இந்த பிரச்சனையாக தான் இருக்குது, ஏனே தெரியல, இதற்கு பிரச்சனையாக தான் வந்து அமையுது. நான் எந்த காரியம் செய்தாலும் அதற்கு பிரச்சனையாக அமைகிறது. எந்த வேலைக்கு போனாலும் பிரச்சனை அமைகிறது. ஒரு வேலைக்கு போனால் அந்த வேலைக்கு சரியாக இருக்க முடியல, ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அதை தொடர்ந்து செய்ய முடியல, ஒரு ஒழித்து ஆரம்பித்தால் அது சரியாக செய்ய முடியவில்லை என்று சொல்லி பல காரியங்களை நீங்கள் யோசித்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நான் நன்றாய் சொல்லுகிறேன், கவனித்து கேளுங்கள். எந்த பிரச்சனை நீங்கள் பார்க்கிறீர்களோ, எந்த போராட்டத்தை நீங்கள் பார்க்கிறீர்களோ, அதுவே உங்களுக்கு மதிலாய் இரண்டு பக்கமும் நிற்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இதற்கு பிரச்சனை, இதற்கு போராட்டம், இன்னைக்கு இந்த மனிதர்களால் வருகிற நெருக்கம் அதிகம் என்று சொல்லி ஒரு வேலை ஸ்தலத்தை குறித்து நீங்கள் யோசிக்கலாம். அவர்களே உங்களுக்கு சாதகமாய் வந்து நின்று உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிற நாட்கள் மிக விரைவில் வரும். பிரியமானவர்களே, யார் உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்களாய் நின்றார்களோ, உன் சத்துருக்கள் எல்லாரையும் கர்த்தர் உங்களுக்கு சமாதான வழியாய் மாற்றி போடுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, அவள் நடந்து வரும்பொழுது இரண்டு பக்கமும் இது மதிலாய் நின்றது. இது இந்த ஜலம். எந்த போராட்டம் இந்த ஜனங்களை பயம்புறுத்தினதோ, எந்த சத்தம் இவர்களை அச்சுறுத்தினதோ, எந்த செங்கடல் இவர்களை நடுங்க வைத்ததோ, எந்த செங்கடல் இவர்களை பேச வைத்ததோ, எந்த செங்கடல் இவர்களை பல கேள்விக்குள்ளாக தள்ளினதோ, எந்த செங்கடல் இவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்து பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்ததோ, அதே செங்கடல் இவர்களுக்கு பாதுகாப்பாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார், வழியாய் மாற்றி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, 100% கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் விசுவாசிக்கிறவன் நான், மனித சத்தத்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன் நான். செங்கடலை பிளந்து ஜனங்களை நடத்த என் ஆண்டவராலே ஆகும் என்று சொன்னால், உங்களையும் மேன்மைப்படுத்தி நடத்த என் ஆண்டவரால் ஆகும் என்று நான் 100% நம்புகிறேன். உங்களை உயர்த்துவார். உங்களுடைய எல்லா போராட்டங்களையும் அவர் முடிவுக்கு கொண்டு வருவார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளையும் அவர் வெளிச்சமாய் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் வாசலை திறக்க வேண்டும், இந்த போராட்டத்தில் விடுதலை தர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஒன்று உண்டு. அது என்ன என்று பார்ப்போம். சங்கீதம் 25வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, உம்மை நம்பி இருக்கிறேன். தாவீது அழகாய் சொல்லுகிறான், உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு வருகிற போராட்டங்கள் அதிகம்தான், எனக்கு வருகிற நெருக்கங்கள் அதிகம்தான், என்னை போட்டு எல்லாம் நெருக்குவது உண்மைதான். ஆனாலும் என்னுடைய நம்பிக்கை உம்மேல் மாத்திரம்தான் இருக்கிறது, உம்மேல் மாத்திரம்தான் இருக்கிறது. உண்மையே நான் சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் கனப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்களை வாழ வைப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவரே, இரண்டு பக்கமும் ஜலத்தை மதிலாய் நிறுத்த ஆண்டவராலே ஆகும் என்று சொன்னால், இன்றைக்கு இப்படி பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா போராட்டமும் மாறி சமாதானத்தால் நிரப்பும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். தடைகளை நீக்குவீராக, அற்புதம் செய்வீராக, அற்புதத்தின் கரம் நீட்டப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்தி சகாயம் பண்ணும், மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.